Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாப்பாடு தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டப்பாக்கு கூட எடுத்துன்னு போய்க்கலாம். நைட்டும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சாப்பாடு தான் பண்ண போகிறோம். சாதம் புலாவ் வெரைட்டி தான். மட்டர் பன்னீர் புலாவ் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. மட்டர் பன்னீர் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மட்டர், அதாவது பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இந்த மாதிரி மெலிசாக அதே சமயத்தில் நீளமாக கட் பண்ணியிருக்கணும். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகாவை நான் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்காக. அதுக்கப்புறம் இதில் என்ன மசாலா போட போகிறோன்னாக்க, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி. அப்புறம் பன்னீர் மசாலா பவுடர் இருக்குது, டாட்டா சம்பனோடது. இதுதான் பண்ண போகிறோம். அப்புறம் சாதம், குக்கரில் சாதம் வச்சுருக்கேன். நார்மல் சாதத்தில் கூட பண்ணலாம். நீங்கள் இதுதான் வேணும் அப்படின்னு பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, நார்மல் ரைஸில் கூட இது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். நெய்யில் கலந்தீங்கன்னா தான் இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ் அப்படின்னாலே நெய்யில் பண்ணால் ரொம்ப ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யில் தாளிக்க போகிறது என்னென்னு பார்த்துடலாம். டோட்டலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுருக்கேன். அதில் ஜீரகம், அப்புறம் ஒரு பே லீஃப் போடுறேன். சினமன், அதாவது பட்டை 2 துண்டு போடுறேன். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் நான் போடலை. பிகாஸ் நான் இந்த பன்னீர் மசாலா போட போகிறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பன்னீர் மசாலா போடலைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். ஒரு சாதம் நீங்கள் நார்மலாக சாதம் வடித்து சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த சாதமாக இருந்தாலும் ஓகே. இல்லை இது நான் பாஸ்மதி ரைஸில் ரிச்சாக பண்ணணும்னாலும் நீங்கள் சாதம் பாஸ்மதி ரைஸ் பண்ணி வச்சுன்னுட்டு டக்குன்னு போட்டு இதை வதக்கி எடுத்து பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாறி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுறேன். தக்காளி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் தக்காளி போடுறோம். உங்களுக்கு தக்காளி வேண்டாம், தக்காளி எனக்கு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா தக்காளி ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக நீங்கள் லாஸ்ட்டாக ஒரே எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிக்கலாம். எலுமிச்சைப்பழம் புழிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளி, புளிப்பு இருக்கிற தக்காளியாக இருந்தாக்கா உங்களுக்கு எலுமிச்சம்பழம் தேவைப்படாது. தக்காளியே போடலைனாலும் நீங்கள் அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். அது லாஸ்ட்டு தான். சாதம் கலக்கறதே தான் அது பண்ணணும். இப்போ நல்லா இதை வதக்கிக்கிறோம். நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், இந்த பட்டாணி நான் உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு உப்பு போடுறேன். நான் உப்பு தனித்தனியாக தான் போடுவேன், உங்களுக்கு எப்போதுமே தெரியும். சால்ட் டு டேஸ்டிங் தான் நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லையும் போடுவேன். இதில் நீங்கள் சாதத்துக்கு தனியாக தான் உப்பு போட்டு கலக்க போகிறோம். இந்த மாதிரி வதக்கிறதுக்கு தனியாக உப்பு போட்டு கலக்கிறோம். அப்போ தான் உப்பு எப்போதுமே மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வரும். அதனால தான் நான் எப்போதுமே சொல்கிறது தான். இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்தாப்பில் வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில்
மஞ்சள் பொடி, இந்த காரப்பொடி ரெண்டும் போட போகிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன், எண்ணெயெல்லாம் ஊற்றவே இல்லை இதில். ஒன்லி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நல்லா சூப்பராக வந்துட்டு பாருங்க. புகையெல்லாட்டம் நல்லா மசிஞ்சு சேர்ந்தாப்பில் ரொம்ப நல்லா இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். இதை மட்டுமே நீங்கள் சப்பாத்திக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்க இந்த பட்டாணியை போடுறேன். வேக வச்சுருக்கேன் பட்டாணி. சாதம் பட்டாணி இதெல்லாம் வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் சாதம் எவ்வளோ போட்டு கலக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பட்டாணியை வேக வச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பனீர் மசாலாவை போட்டு வச்சுருக்கேன். பனீர் மசாலா இல்லாதவங்க கிடைக்கிறது கடையிலலாம் டாடா சம்பனோட பனீர் மசாலா கிடைக்கிறது. இல்லைன்னா நீங்கள் கிச்சன் கிங் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். இது எந்த மசாலா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பனீர் மசாலாவே வாங்கி வச்சுருந்ததுனால அதை போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கிட்டு ஒன்று சேர கொஞ்சம் நாழி மூடி வச்சுட்டு, ஏன்னா இதெல்லாம் அந்த உப்பு வரப்பு காரம் இந்த மசாலாலாம் வந்து இந்த பனீரில் கொஞ்சம் உரைச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒன்றுமே தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நாள் மூடி வச்சுட்டாக்க கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாத்தை போட்டு கலக்க வேண்டியதான். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிடுத்து. நான் அதை திறக்கிறேன். பாருங்க நல்லா சூப்பராக அந்த கலரே மாதிரி பாருங்க. இந்த பனீரோட கலரு மட்டர் பனீர் மாதிரி நல்லா இது பண்ணியாச்சு, சூப்பராக பண்ணியாச்சு. இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுன்னு சப்ஜி மாதிரி சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். 2 in 1 தான் இது. இதை நீங்கள் அப்படியே சப்ஜியாக சப்பாத்தி வேணுங்கிறவங்களுக்கு இதை அப்படியே எடுத்து வச்சு பண்ணலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் சாதத்தை கலக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது ரெடி ஆகிடுத்து. நீங்கள் வந்து நார்மல் சாதம் தான் நான் கலக்கிறேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் கலக்கலாம். இதில் சாதத்தை போட்டுட்டேன். ஏற்கனவே வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த காயெல்லாம் நல்லா வதக்கிட்டேன். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பனீர், மட்டர் எல்லாம் போட்டு வதக்கி வச்சாச்சு. இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் இதில் இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் வேண்டாங்கிறவா எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயத்துக்கெலாம் வேணுங்கிற இது உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ சாதம் போட்டிருக்கோம். சாதம் நான் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். ஸோ உப்பு போட்டு வெடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. உப்பு போடாதவங்க வந்து சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தனியாக உப்பு போட்டுண்டாச்சு. இதை மொள்ள உடையாத ஜாக்கிரதையாக கலக்கணும். இதில் நான் வந்து மேலாக கொத்தமல்லி தழை தூவுறேன். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவா வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது பனீர் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லெமன் சேர்க்காதீங்க. பனீர் வந்து வீட்டில் பண்ணுற பனீர் புளிக்காத பனீராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சோண்டு லெமன் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு அரை மூடி லெமன் சேர்க்குறேன். தக்காளி வந்து புளிக்காத தக்காளியாக இருக்கிறதுனால சேர்க்குறேன். இப்போ கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்லா கலந்துட்டேன். நார்மல் ரைஸ்லேயே கூட கலக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் கலக்கணும்னு அவசியம் இல்லை. மட்டர் பனீர் புலாவ் ரெடி. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் வேல பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி ஈஸி. ரொம்ப காலங்காலத்தால் அவசரத்தில் கூட இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கோ. செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்ஸ் வெரி ஹெல்தி ஆல்சோ. குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்கோ, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவா. மட்டர் பனீர் புலாவ் ரெடி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் at Padmavati Art Food and Life. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறையா இன்னோவேட்டிவ் அண்ட் ட்ரெடிஷ்னல்
food items, temple tours, and art and craft making videos, all coming soon at my channel. Okay, please subscribe my channel. Thank you. Bye bye.